அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பப்ளிக் எக்ஸாம் 10th 11th 12th ப்ராக்டிக்கலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நமக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸோட டைம் டேபிள் இது எல்லாமே சொல்லிட்டாங்க. ப்ளஸ் வந்து அது கூடவே டைம் டேபிளும் சொல்லியிருந்தாங்க. ரீசெண்டாக லாஸ்ட் வீக் பார்த்திங்க அப்படின்னா மினிஸ்டர் வந்து எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து மறுபடியும் ஒரு டைம் சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் டைம் டேபிளில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இந்த டைம் டேபிளை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து நடக்கும். எலெக்ஷனுக்கு இதெல்லாமே வர்றதுனால நாங்கள் இந்த டைம் டேபிளை வந்து சொல்லி நாங்கள் அனுப்பிச்சிட்டோம், ஃபார்வர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பப்ளிக் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் வந்து எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. 10th 11th 12th. நம்ம டைம் டேபிள் ஃபஸ்ட்டு பார்ப்போம். 10th எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 26லேருந்து 28 வரைக்கும் பப்ளிக் எக்ஸாம் சொல்கிறோம், சரிங்களா. அதே போல் 11th பார்த்திங்கன்னா 4 25 வரைக்கும் மார்ச் நடக்கும். 12th பார்த்திங்கன்னா 1 22 வரைக்கும் நமக்கு எக்ஸாம்ஸ் நடக்கும். இண்டிவிஜுவல் டைம் டேபிள் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். இப்போ ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஃபஸ்ட்டு 12th ஸ்டாண்டர்டுக்கு என்னைலேருந்து என்னை வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 12 17 வரைக்கும் நமக்கு வந்து 1 வீக் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு வாரத்தில் நமக்கு வந்து 4 சப்ஜெக்ட்டுக்கும் ப்ராக்டிகல்ஸ் வந்து நடந்துடும். எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து ப்ராக்டிகல்ஸ் இருக்கோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு எல்லாமே 12 17 வரைக்கும். அதற்கடுத்து 11th பார்த்திங்கன்னா 19 24 வரைக்கும் நமக்கு என்ன நடக்கும், ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும். ஒரு சில ஸ்கூலில் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் 2 ப்ராக்டிகல்ஸ் கூட நடக்கும். ஒரு சில ஸ்கூலில் ஒரு நாளைக்கு ஒரு ப்ராக்டிக்கல் இந்த மாதிரி கூட நடக்கும். ஏன்னா அந்த எக்ஸ்டர்னல் வரத்தை பொறுத்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி இவங்களாமே ஒரு ரெண்டு ஸ்டாஃபும் ஒரே நாளில் வந்தாங்கன்னா பேட்ச் வைஸாக தான் நமக்கு நடக்கும். மார்னிங் ஒரு பேட்ச், ஈவினிங் ஒரு பேட்ச் அப்படிங்கிறதுனால தனித்தனியாக தான் நமக்கு நடக்கும். 11th ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் உங்களுக்கு தெரியாது, 12th தெரியும். ஏன்னா அவங்க 11th எழுதியிருப்பாங்க. 11th ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதே மாதிரி தான், சரிங்களா. ஒரு சில ஸ்கூலில் 3 நாள்லேயே முடிப்பாங்க, ஒரு சில ஸ்கூலில் 2 நாளில், ஒரு சில ஸ்கூலில் 4 நாளில் இந்த மாதிரிலாம் நடக்கும். ஏன்னா ரெண்டு ஸ்டாஃபாக வந்தாங்கன்னா ஒரே நாள்லேயே கூட நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. 10th பார்த்திங்கன்னா 23 29 வரைக்கும் நமக்கு வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் வந்து முடிஞ்சோடனே ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா ரிவிஷன் எக்ஸாம்ஸ் வந்து 2 3 இந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க. நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. அந்த லீவ் முடிஞ்சு நம்ம வந்து படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணாதீங்க, இருக்காதீங்க. ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் அப்போயுமே நீங்கள் ப்ராக்டிக்கல் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கம்மியாக தான் படிப்பீங்க. தேரி மேஜருக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், நிறையா படிக்கணும். அதனால் ப்ராக்டிக்கல் அப்படிங்கிறது இந்த டேட்டில் தான் நமக்கு கன்ஃபார்மாக என்ன பண்ணுவோம் நடக்கும். அதில் என்னென்ன டாபிக் சொல்கிறாங்களோ அதை மட்டும் படிங்க. எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பப்ளிக் எக்ஸாம்ஸுக்கு தேவையான முக்கியமான 2 மார்க் 3 மார்க் வந்து நம்ம லெசன் வைஸாக அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் பப்ளிக் எக்ஸாம்ஸ் 23 24 இருக்கும். அதில் செக் பண்ணி பாருங்கள். எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம். 11th and 12th ரிசல்ட்டு நமக்கு எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12th 6 சொல்லியிருக்காங்க, மே மந்த்து. அதே போல் 11th 14 சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து 10th பார்த்திங்கன்னா 10 வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் ரிசல்ட் டேட்டு. இங்கே வந்து டைம் டேபிள், இண்டிவிஜுவல் டைம் டேபிள் ஆல்ரெடி நமக்கு இண்டிவிஜுவல் டைம் டேபிள் வந்து தெரியும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த டேட்டில் தான் நமக்கு வந்து என்ன பண்ணும் நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.